இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு 60 அல்லது 70 வயது ஆகிற போது அவர்களுடைய முடி வெள்ளை முடியாக மாறுகிற போது மீண்டும் கருப்பான அந்த டை என்கிற சாயத்தை பூசிக்கொள்வதை எந்த விதத்திலும் மார்க்கம் நமக்கு அனுமதித்தது கிடையாது. காரணம், எவன் ஒருத்தன் அந்த டை என்கிற சாயத்தை பூசுறானோ அவனுடைய எந்த குளிப்பும் கூடாமல் ஆகிவிடுகின்றன. குளிப்பு கூடலாட்டி என்னங்க ஆகும்? ஒலூவும் கூடாது. ஒலூ கூடவில்லை என்றால் தொழுகையும் கூடாது. ஒட்டுமொத்தமாக நஜீஸாக்கப்படுவான். பள்ளிவாசலுக்கு வருவதே அவனுக்கு ஹராம் என்று ஆக்கப்படும். ஜுனுபாலியாக மாற்றப்படுவான். ஜுனுபாலிகளுடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் கூட வரமாட்டார்கள் என்று ஹதீஸிலே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வெள்ளை முடி என்பது கொச்சையான முடி அல்ல. உலகத்தில் முதலாக வெள்ளை முடியை பெற்றவர்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். கண்ணாடியில் பார்த்தோன்னே ஆச்சரியமாயிட்டாங்க. யா அல்லாஹ், என்ன இது என்று கேட்பார்கள். அல்லாஹ் கூறுவான், அது ஒன்றும் மோசமானதல்ல இப்ராஹிமே, அது உங்களுக்கான அழகும் உங்களுக்கான கண்ணியமும் என்று அல்லாஹ் கூறுகிற போது, அப்படியா யா அல்லாஹ், அப்போனா என்னுடைய எல்லா முடியையும் நீ வெள்ளை முடியாகவே ஆக்கிதாயா அல்லாஹ் என்று கேட்பார்கள். எல்லா முடியும் வெள்ளை முடியாகவே மாறிவிடும்.